சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகளவில் விளையாடப்படும் விளையாட்டுகளில் முக்கியமானதாக விளங்கக்கூடிய இந்த சதுரங்க விளையாட்டின் சிறப்பம்சம் மற்றும் சதுரங்க விளையாட்டை கற்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். அனைத்துலக சதுரங்க அமைப்புகளின் கூட்டமைப்பான பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட தினத்தை நினைவு கூறுகின்ற வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 20ஆம் தேதி சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்படுகிறது. உலகளவில் மக்கள் விரும்பும் பொழுதுபோக்காகவும் குழந்தைகளின் மூளைக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியதாகவும் சதுரங்க விளையாட்டு திகழ்கிறது. இந்த விளையாட்டு வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் அறிவினை கூர்மையாக்கும் சக்தி வாய்ந்த கருவியாகவும் சிந்தனை திறனை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உலகம் முழுவதும் அறியப்படும் செஸ் விளையாட்டு பள்ளிகள், பயிற்சி மையங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. செஸ் விளையாட்டினை விளையாடும் போது மூளையின் இரு பக்கங்களும் ஈடுபடுவதால் ஒரு செயலில் ஆழ்ந்த கவனம், பொறுமை மற்றும் யுக்தி சார்ந்த சிந்தனையை ஊக்குவித்து வாழ்வியல் பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை இயற்கையாகவே கிடைக்கும். இதனால் தற்போதைய பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டினை கற்று பல போட்டிகளிலும் பங்கு பெற்று வருகின்றனர். இவ்விளையாட்டில் உலக அளவில் தமிழக வீரர்கள் சாதனைகள் பல செய்துள்ளனர். நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் தொடங்கி பிரக்யானந்தா, வைஷாலி, குகேஷ், அரவிந்த் சிதம்பரம் உள்ளிட்ட பல சதுரங்க விளையாட்டு வீரர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சதுரங்க விளையாட்டின் பயன்கள் குறித்தும் பள்ளி குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்கிறார் ஃபிடே பயிற்சியாளர் எபினேசர் ஜோசப். இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் செஸ்ஸில் உங்களை எல்லாரையும் சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த திங்கிங் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம பார்த்தது போல் ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸில் கடகடன் திங்க் பண்ணுறது, கிளாக் வச்சு விளையாடும் போது அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 60 செகண்டில் செஸ் ஆடி முடிச்சிடுறாங்க. 60 செகண்ட் ஒருத்தருக்கு ஆடி முடிக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு மாற்றம்தானா? கண்ணு தெரியாதவங்க செஸ் விளையாட முடியுமா? இல்லை வீல் சேரில் இருக்க பிள்ளைங்கள் செஸ் விளையாட முடியுமா? இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறோன்னா செஸ் ஃபார் த பிளைண்ட் ஒன்று. ரெண்டாவது, காது கேட்காதவங்க கூட செஸ் விளையாடுறாங்க, பார்க்காதவங்க விளையாடுறாங்க, பேச முடியாத டெஃப் அண்ட் டம்ப் விளையாடுறாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து நிறைய பேர் வீல் சேரில் போயிட்டு பிரெயின் டிஸார்டர்ஸ், நிறைய ஒரு மாதிரி ஸோ மெனி டிசபிலிட்டிஸ். இப்போது நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிசபிலிட்டி அவங்க எப்படி இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சென்று போகலாம். மற்ற கேம்ஸ் விளையாட முடியாது, உங்களால் ஓடி விளையாட முடியாது, பாஸ்கெட் பால் விளையாட முடியாது, ஆனால் செஸ் விளையாடலாம். இது அவங்களுடைய அவங்களுடைய என்டையர் நான் எதுக்குமே உதவலை அப்படின்னு நினைக்கும் போது செஸ் ஆட இருக்கிறதுல மூளைக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேம், அதில் வின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் ரொம்ப நாள் பிள்ளைங்க செஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம செஸ் சொல்லி கொடுக்கும்போது என்கேஜ்மெண்ட் ஆகுது. அது ஒரு ரேடியேஷனே கொடுத்து பிரெயின் கொஞ்சம் குறைஞ்சி போனால் கூட செஸ் ஆடும்போது திருப்பி அது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் ஐ திங்க் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் செஸ் இஸ் டெடிகேட்டட் டு தோஸ் ஹூ cannot play chess, especially in the rural and in the people who cannot see, who cannot stand. I think wishing everybody a great International Day of Chess. Thank you.